சிறப்புரையாற்றுவார்கள். அதை சகோதரி முன்வைப்பார். உங்கள் அனைவருக்கும் முதலில் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். என்னுடைய தலைவர் மோகன்குமார் அவர்கள், பொதுச் செயலாளர் மகேந்திரன் அவர்கள், இங்கே வருகை தந்திருக்கிற கண்ணகி கம்பரன் அவர்கள், ரமேஷ் பாபு அவர்கள், மோகன் அவர்கள், மாதவகிருஷ்ணன் அவர்கள், தேவி அவர்கள், கௌதமன் அவர்கள், ராஜா அவர்கள், முருகேசன் அவர்கள், ரமேஷ் அவர்கள், தனலட்சுமி அவர்கள், ஸ்ரீதேவி அவர்கள், மோகன சுந்தரி அவர்கள், பிரகாஷ் அவர்கள் மற்றும் இந்த நிகழ்ச்சியிலே வருகின்றது ஒரு முக்கிய நிர்வாகியாக இந்த வருகையில் கலந்து கொண்டிருக்கிற நாடாளுமன்ற உறுப்பினர், நாடாளுமன்றத்துடைய மேலாண்மை உறுப்பினர், திராவிட முன்னேற்ற கழகத்துடைய அமைப்பு செயலாளர் அந்தியூர் செல்வராஜ் அவர்கள், திராவிட முன்னேற்ற கழகத்துடைய மாவட்ட துணை செயலாளர் செந்தில் அவர்கள், இந்த ஒன்றியத்துடைய செயலாளர் சதாசிவம் அவர்கள், செக்கோடு பேரூரினுடைய செயலாளர் முத்துகிருஷ்ணன் அவர்கள், இந்த வார்டுடைய செயலாளர் கோபாலகிருஷ்ணன் அவர்கள், அவர் செய்யக்கூடியவராக இருக்கிறார் என்பதை நாங்கள் கண்கூடாக பார்க்கலாம். முத்தமிழ் கலைஞர் மாற்றுத்திறனாளி என்று பெயர் வைத்ததே அவர்தான். ஏன்னா ஒருவருடைய குறையை சொல்லி அழைப்பதிலே அவருக்கு உடன்பாடு இல்லை. காரணம், அந்த குறையை விட மிகப்பெரிய அவர்களுக்கு மாற்று சக்தி இருக்கிறது என்பதை கலைஞர் அவர் உணர்ந்த காரணத்தால் அதை அவர் செய்தார். எனவே அந்த மாற்று சக்தி உங்களை போன்றவர்களிடத்தில் இருக்கிறது. மற்றவர்களிடத்தில் அது இருக்குமா, சாதாரணமாக இருக்கக்கூடியவர்களிடத்தில் இருக்குமா என்றால் அது இருக்காது. இதையெல்லாம் கவனித்துத்தான் அன்றைக்கு முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்கள் மாற்றுத்திறனாளி என்று இந்தியாவிலேயே, ஏன் உலகத்திலேயே முதலாக யோசித்து பெயரை வைத்தவர் அவர். அதே போல இன்றைக்கு முதலமைச்சராக இருக்கிற தளபதி அவர்கள் மிகுந்த அக்கறையை கொண்டிருக்கிறார். அது மட்டுமல்ல, இன்றைக்கு துணை முதலமைச்சராக இருக்கிற உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் எங்கே நிகழ்ச்சிக்கு போனாலும் முதலிலே மாற்றுத்திறனாளிகளை சந்திப்பதுதான்